பாளையம் கிராமம். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் பஸ் ஏறினால் கணபதி பாளையம் ஸ்டாப்பில் நிற்கும். கணபதி பாளையத்திற்கு டவுன் பஸ்களும் உண்டு. பஸ் நம்பர் 42, 43, 15 எல்லாம் கணபதி பாளையம் வழியாக செல்லும். காவிரி கரையில் அமைந்துள்ள கிராமம். அதனால் எப்பொழுதும் தன்னகத்தே இயற்கையாக ஒரு குளுமையை பெற்றிருக்கும். வேல் மரத்தடியில் அமர்ந்திருந்தான். முழு பெயர் சண்முகவேல். அவனே அவன் பெயரை சுருக்கி வேல் என்று அழைத்து கொண்டான். மற்றவரையும் அழைக்கச் செய்தான். வயது 22. ஈரோடு கலைக்கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் இறுதி ஆண்டு படிக்கிறான் என்றுதான் பெயர். படிப்பை தவிர எல்லாமே செய்வான். எப்போதும் குழிவிட சிரித்து எவர் மனதையும் எளிதில் கவர்வான். எங்கு சென்றாலும் அவனுக்கென ஒரு செட்டு சேர்ந்துவிடும். கல்லூரியில் அவன் பேசுவானா என்று உடன் படிக்கும் மாணவிகள் ரகசியமாய் எதிர்பார்ப்பர். எவரோடும் பேச மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு கண்மணியை நிறைய பிடிக்கும். கண்மணி அவன் மாமா மகள். அவளுக்கு கண்மணி என்று பெயரிட்டதே அவன்தான். மாமா, பாப்பா முழிச்சு பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு கண்மணின்னு பெயர் வைங்க மாமா. அவன் சொல்ல அவன் மாமா ஆறுமுகம் சிரித்தார். உனக்கு பொண்டாட்டி ஆக போறா, நீ வச்ச பெயரே இருக்கட்டும். சிரித்தபடி அவர் சொல்ல வேலின் அம்மா கண்ணம்மாள் அண்ணனை பார்த்து நெகிழ்ந்து புன்னகைத்தாள். கண்ணம்மாவிற்கு தன் அண்ணன் ஆறுமுகம் என்றால் உயிர். அவளை விளையாட்டாய் சீண்டுவதற்கு கணவன் சுந்தரம், உன் அண்ணா இருக்கானே என்று ஆரம்பித்து பட்டினி கிடந்த நாட்கள் நிறைய. இப்போதெல்லாம் விளையாட்டிற்கு கூட சுந்தரம் ஆறுமுகத்தை பற்றி ஒன்றும் பேச மாட்டார். கண்மணி வீட்டிற்கு வந்தால் சுந்தரம் அவளுக்கு நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து விடுவார். கண்ணம்மா சூப் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்க அதில் உப்பு மிளகு பொடி போட்டு கண்களில் நீர் வர காரமாய் சூப்பை குடிக்கும் கண்மணியை புன்னகையுடன் பார்த்து ரசிப்பான் வேல்.